ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னா, நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் சரி கமெண்ட்லேயும் சரி கேட்டது என்ன விஷயம்னா, பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் அண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோஸ் போடுங்கக்கா, டெய்லியும் அதை போடுங்கக்கா அப்படின்னு. நான் இதை ரொம்ப நாள் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதை நான் ஏன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோவும் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவும் போடுறது இல்லைன்னா, நான் பெரிய லெவலில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது கிடையாது. பெரிய பாப்பா நவதானியங்கள் இருக்குல்ல, கடலை பயிறு, அதை முளை கட்டி வச்சாச்சுன்னா அவள் சாப்பிடுவா. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவுக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டா, வட்டில் கண்ணியும் சாப்பிட மாட்டா பெருசா. நான் அவளுக்கு வச்சு விடுறதுன்னு பார்த்தீங்களா, பப்ளுக்கு இந்த மாதிரி முறுக்கு மிக்சரு கொடுக்கக்கூடாதுதான். பட் இதுவும் மிக்சரு இல்லை, நான் 2 பிஸ்கட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்டு அதுதான் வச்சு கொடுப்பேன். வட்டில் கண்ணிக்குமே அந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க 2 பேரும் பால்வாடி போறாங்க, ஸ்கூல்லேயே சாப்பிட்டுப்பாங்க. பெரிய பாப்பா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து விட்டது கிடையாது. உடனே என்ன உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு முடியா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. எதனால நான் கொடுத்து விட மாட்டேன்னா, பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். எந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும். இல்லை எங்கள் அம்மா அப்படி சமைச்சு தரோம், எங்கள் அம்மா இப்படி சமைச்சு தரோம், அதை எங்கள் அம்மா சாப்பாடுனா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும், இன்னொரு இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் நம்ம பிள்ளைங்க அந்த சூழ்நிலையை தாண்டி வரணும். அதுக்காக தான் நான் 4th ஸ்டாண்டர்ட் அவள் படிக்கிற இது வரைக்கும் அவளுக்கு ஸ்கூல் சாப்பாடு தான். எப்போவுமே மத்தியானம் ஸ்கூல் சாப்பாடு நீ சாப்பிட்ரு அப்படிம்பேன். மேக்ஸிமம் காலையில் கூட இப்போ ஸ்கூல் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, காலையிலையுமே அங்கே போய் சாப்பிட்டுப்பா. ஏன்னா இது எதுக்கு நான் அப்படி பண்றேன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் சாப்பாடு எந்த சாப்பாடா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும். அப்புறம் ஒரு விஷயம், நான் இன்னைக்கு வரைக்குமே பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுத்ததே கிடையாது. என்னோட பெரிய பொண்ணு பிரதீக்ஷாவுக்கு நான் யூனிஃபார்ம் எடுத்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 4ஆம் கிளாஸ் ஆகுது, இன்னைக்கு வரைக்குமே ஸ்கூல்ல கொடுக்குற யூனிஃபார்ம் தான் அவ போட்டுட்டு இருக்கா. என்கிட்ட நிறைய நாள் கேட்டுட்டா, அம்மா கொஞ்சம் கட்டையா இருக்கு தச்சு தாங்கன்னு. இனி அது 1-2 பாவடை மட்டும் எடுத்து தைக்கணும்னு நினைச்சிருக்கேன். மற்றபடி ஸ்கூலோட யூனிஃபார்ம் தான் அவள் போடுறா, ஸ்கூல்ல கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்றா. இது எல்லாமே பிள்ளைங்க பழகணும். நாளை பின்ன அம்மா இல்லாட்டினா கூட வெளியில போனா கொடுக்குற சாப்பாடை இந்த சாப்பாடுன்னு சாப்பாடை ஒதுக்காம சாப்பிடணும். கஷ்டங்கள் தெரிஞ்சு பிள்ளைங்க வளரணும். அதுக்காக தான் அவங்க நினைச்சு கேட்குற சாப்பாடுலாம் நான் உடனே பண்ணி கொடுக்க மாட்டேன். எந்த பொருளுமே, சாப்பாடு மட்டும் இல்ல, எந்த பொருளுமே அவங்க கேட்டதும் நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. என் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நான் கேட்ட உடனே எந்த பொருளும் வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவேன், கஷ்டத்தை சொல்லுவேன், காசு இல்லமா அப்படின்பேன். அப்படி சொல்லி நான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லி தான் அந்த பொருளை நான் வாங்கி கொடுப்பேனே தவிர நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, அந்த பிள்ளைங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடுறீங்க, மொபைலை கொடுத்து உட்கார வச்சிடுறீங்க. இதெல்லாம் தான் அந்த பிள்ளைங்க இப்பெல்லாம் கெட்டு போறதுக்குள்ள ஒரு பெரிய இது பிடிவாதம். நிறைய பிள்ளைங்களுக்கு இப்ப பிடிவாதம், எனக்கு நினைச்சதை வேணும். உடனே அந்த பிடிவாதம் எங்க கொண்டு விடுதுன்னா, சூசைட் பண்ணணும், பிளாக்மெயில், நீ இதை தரலன்னா நான் அதை பண்ணிடுவேன். பசங்களாம் நான் எங்க ஊர்லயே நிறைய நடந்திருக்கு. நீ வண்டி எடுத்து தரலன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன், நீ மொபைல் எடுத்து தரலன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன். இதெல்லாம் இந்த மாதிரி தான் வர்றது. சரி, அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு நினைச்ச உடனே சாதனங்களை வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லி கொடுத்து நான் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்க, ஒரு நாள் வேலைக்கு போனா இவ்வளவு ரூபாய் தான் கிடைக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம ஃபேமிலி வாடகை வீட்டுல இருந்தா வாடகை கொடுக்கணும், இதே நமக்கு கரெக்டா இருக்கு. இதுக்கடையில உங்களுக்கு நீங்க நினைச்ச சாதனத்தெல்லாம் வாங்கினா நீ இன்னைக்கு விளையாடிட்டு நாளைக்கு தூர போட்டுருவ, அதனால இது வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வழங்க. அப்பனா அந்த பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கும், எந்த பொருளுக்கும் அடம் பிடிக்க மாட்டாங்க. சரி, இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க நான் வெளியில கூட்டிட்டு போனாச்சுன்னா எந்த பொருளும் பிடிவாதமா கேட்க மாட்டாங்க. என்கிட்ட கேட்டா நான் இந்த பொருள் வேணாம் மக்களே, காசு இல்லை, அப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன், அப்பா இவ்வளவு கஷ்டப்படுது இல்லை, இதை கொண்டு அனாவசியமா நான் செலவு பண்ணணுமான்னு கேட்டாச்சுன்னா என் பிள்ளைங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். வெளியில கூட்டிட்டு போனா எந்த திங்ஸும் வாங்கி கொடுக்க மாட்டேன் மக்களே. சரியா, இதுக்காக தான் நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவோ இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோவோ நான் போடுறது கிடையாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களை சொல்லி கொடுத்து இது பண்ணுங்க. எடுத்த உடனே எல்லா விஷயங்களையும் செய்யணும் பிள்ளைங்களுக்கு. நம்ம கஷ்டப்பட்டோம், அதனால நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு பண்ணாதீங்க. கஷ்டத்தை சொல்லி கொடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, பாய்.